தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். தங்கம் வாங்குறதுக்கு கடைகளுக்கு போவீங்க. ஆனா இப்ப என்ன தெரியுமா சினாரியோ, எரிமலைகள் எங்கன்னா தென்படுதான் பாரு, அங்கே போய் தங்கத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோன்னு சில பேர் கிளம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. எரிமலை தங்கத்தை கக்கிற விஷயம் சும்மா புனைவெல்லாம் கிடையாது மக்களே, உண்மையானது தான். பட் இதை எடுக்க போகிற நேரத்தில் நடந்திருக்க விஷயங்கள் இருக்குது. இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். நம்ம அண்டார்டிகா இருக்குல்ல, அங்கே இருக்கிற ராஸ் ஐலாண்டோட மவுண்ட் எரபஸ் வோல்கானோ, இவ்வளோ பெரிய அந்த எரிமலை இருக்குல்ல, இதில் என்ன தெரியுமா ஒரு ஹைலைட்டான விஷயம், 1972 இப்போ வரைக்கும் எரப்ட் ஆகிட்டே இருக்கும். இந்த எரிமலை அவ்வளோ ஆக்டிவாக இருக்குது. இந்த சவுத் போல்லேருந்து பார்த்தீங்கன்னா 1350 தொலைவில் தான் இந்த எரிமலை அமைஞ்சிருக்கு. சதர்ன் மோஸ்ட் ஆக்டிவ் வோல்கானோ ஆன் எர்த்னு பேர் பெற்ற எரிமலை இந்த எரபஸ் தான். இந்த எரபஸ் பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோபிக் கோல்டு கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல, இதை அட்மாஸ்பியரை நோக்கி புஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இந்த எரிமலை வெடிக்கும் போதெல்லாம் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்குது. இதான் ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னு சொன்னல, அப்போ டெய்லி நடக்குது தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். இதுலேருந்து வெளியாகிற அந்த கிறிஸ்டல்ஸ் இருக்குல்ல, அது அதிகபட்சம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியுமா தெரியுமா? 1000 கிலோமீட்டர்ஸ். அதாவது கோல்டு கிறிஸ்டல்ஸ், இதை மைண்டில் வச்சிங்க மக்களே. இந்த தங்க துகள்கள் இதெல்லாம் அப்படியே 1000 கிலோமீட்டருக்கு ட்ராவல் பண்ணி போய் எங்கேயோ விழுது அப்படின்னா, அந்த எங்கேயோ விடுற இடம் இருக்குல்ல, அது மேலேயே மக்களுக்கு கண்ணு போவோம். இது ஆரிஜின் ஆகுதுல்ல, இது மேலேயே மக்களுக்கு கண்ணு போவோம். அதை சுற்றி ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் தேடுன்னு பல பேர் தேட தான் செய்வாங்க. இதெல்லாம் தங்க கட்டியா அப்படியே பார்த்து எடுக்கிறதுக்கு எல்லாம் கலந்துருக்கும். நீங்கள் எங்கே இருந்தது எடுத்து இம்பாசிபிளில். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 80 கிராம்ஸ் வரைக்கும் கோல்டு கிறிஸ்டல்ஸை வெளியிடுதாமா இந்த எரபஸ் மட்டுமே. ஒரு நாளைக்கு 80 கிராம்ஸ்னால் இது அந்த கிறிஸ்டல்ஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஃபில்ட்ரேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இப்போ இந்த ராவோடு சேர்த்து நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணுறதா இருந்தால், ஒரு சவரனுக்கு 8 கிராம் சொல்லுவோமா, கிட்டத்தட்ட 10 சவரனுங்க. ஒரு நாளைக்கு 10 சவரன் தங்கத்தை கக்கிற எரிமலையாக தான் இந்த எரபஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த எரிமலை கக்கிற அந்த தங்கம் இருக்குல்ல, அதோட வேர்த்து ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 19 கோடி ரூபாய் வந்துடும் இந்திய ரூபாய் மதிப்பில். கரெக்டாக சொல்லணும்னா 18.9 கோடி. பட் சுற்றி ரவுண்டாக வச்சுக்கோங்களேன், 19 கோடி ரூபாய் வேர்த் இருக்க தங்கத்தை இந்த எரிமலை ஒரு வருஷமாக வெளியிட்டுருக்கு. அதுதான் இங்கே ஹைலைட்டு. ஆக்சுவலாக இந்த ஒரு எரிமலையில் மட்டும்தான் தங்கம் கிடைக்குதாப்பா, இது மட்டும் தான் தங்கத்தை எமிட் பண்ணதான் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. இன்னும் சில எரிமலைகளை கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த வரிசையில் சொல்கிறதா இருந்தால் ஹவாயில் இருக்க கெலுவா அண்ட் இட்டலியில் இருக்க மவுண்ட் எட்னா, அலாஸ்காவில் இருக்க அகஸ்டின் வோல்கானோ அண்ட் மெக்சிகோவில் இருக்க எல் சிக்கன், இத்தனை எரிமலைகளும் தங்கத்தை கக்கிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக இதில் என்ன தெரியுமா வேறுபடுது, இந்த எரபஸ் மட்டும் மற்ற எரிமலையோடு கம்பேர் பண்ணுறப்ப இதோட பிஹேவியர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த எரிமலை தங்கத்தை கக்குதுப்பா அப்படின்ற விஷயம் செய்தியாக வெளியே வந்ததும் உலகம் முழுக்க பல பேர் அதை கேட்டு இன்ப அதிர்ச்சியானாங்க. ஓஹோ, தங்கத்தை அப்போ எங்கேயும் போய் எடுக்கலாமா, டேக்ஸே கிடையாது, ஒன்றும் கிடையாது, போனால் கிடச்சிருமேனு கேஜிஎஃப் படத்தில் தங்க கட்டி கடத்துவாங்களே, கிட்டத்தட்ட அதுமாதிரி ஈஸியாக நடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் அப்படி கிடையாது மக்களே. ஏன்னா சில பேர் தங்கத்தை தேடி கிளம்புறோன்னு தங்க வேட்டையாடுறதுக்கு ரெடியானாங்க. இது போல் செய்திகளை பார்த்துட்டு மட்டுமே இப்படி கிளம்பலான்னு அவங்க ரெடியானாங்க பார்த்தீங்களா. அந்த டைமில் அடுத்த கட்ட செய்தியாக வந்துக்கிட்டு இருக்கு நிறைய. அந்த செய்திகளை உங்கள் காதில் போட்டுடுறேன், அந்த காட்சியில் நீங்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு பண்ணுங்கள் தங்க வேட்டைக்கு போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு. என்னென்னா, இதை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த எரிமலை பேர் டால், பிலிப்பைன்ஸ் இருக்குல்ல, அங்கே அமைஞ்சிருக்க ஒரு எரிமலை திடீர்னு வெடித்து செதற ஆரம்பிச்சது. இந்த தங்கம் சார்ந்த ஒரு எரிமலை செய்தி வெளியே வந்துச்சா, அதுக்கு அடுத்த சில மணி நேரங்களையே இதோ இந்த விஷயம் நடந்திருக்கு. யாராவது இந்த எரிமலை தேடி போயிருந்த நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பிளாக் திக் ஸ்மோக் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1200 மீட்டர்ஸ் ஹைட் வரைக்கும் மேலே எழும்புச்சு. அப்பேற்பட்ட எரப்ஷன்.
எரிமலைனாலே வெடிக்கிறது தானே ஆக்டிவாக இருந்துச்சுன்னா, பிலிப்பைன்ஸில் மட்டும் இல்லைங்க, அப்படியே இன்னொரு பக்கம் முதல்ல லிஸ்ட்டில் சொன்ன ஞாபகம் இருக்கா, இட்டலியில் எட்னா வால்கானோ. இந்த எட்னாவும் திடுதிப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த லாவா கிளம்புச்சு பாருங்க. நாம் அப்படி வீட்டில் சாப்பிட்றப்ப குழம்பு கண்டியில் குழம்பு எடுத்து ஊற்றுவோம் பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதுமாரி தான் அந்த லாவா குழம்பு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு லாவா லேக்கு நீங்கள் பார்க்கலாம், ஒரு பெரிய ஏரியில் தண்ணி இல்லாமல் இது போல் நெருப்பு குழம்பு இருந்தது அப்படிங்க இருக்கும். அந்த லாவா இருந்தால் அந்த காட்சியை பார்த்தீங்கனாலே தங்கம் தேடி போகிற ஆசை உங்களுக்கு வரும். மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் என் மனசில் ஒரே ஒரு வினாதான் இருக்குது. முடிஞ்ச அதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த 2026 அப்படின்ற வருஷம் இயற்கை பேரிடர்களோட வருஷமாக இருக்கா இல்லையா? ஜஸ்ட் எனக்கு தோன்ற விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். அதான் பாதி மாதம் தான் முடிஞ்சிருக்கு, அதுக்குள்ளே எவ்வளோ விஷயம் பார்த்துட்டு இருக்கோம். கனமழை பார்த்துக்கிட்டு இருக்கோமா, பெருவெள்ளம், வெப்பம், வறட்சி, பூகம்பம், எரிமலை வெடிப்பு, அடுத்து என்னங்க வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? 2026 அப்படின்றது இயற்கை பேரிடர்கள் ப்ளஸ் போர்கள், எது எல்லாம் ஒத்த வருஷமாக இருக்குது அப்படின்னா, இந்த வருஷத்துக்கு ஒரு பேரை கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் என்ன கொடுப்பீங்க? அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் நண்பர் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.